ஹாய் ஆல். லாஸ்ட் இயர் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினதை வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து நான் கஃப்ச்சியில் இருக்கும்போது ஜுபை லூலுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தப்போ அப்போ வந்து நான் வாங்கினேன். ஸோ டேரெக்டாக லூலுலே தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 249 ரியால் வருது. இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் டைசன் வேக்யூம் கிளீனர் வச்சுருந்தேன். பட் அது இந்தியாவில் போய் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ சோஃபா க்ளீன் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கினேன். Eufy HomeVac H11 பியூர் கார்ட்லெஸ் ஹேண்ட்ஹெல்ட் வேக்யூம் கிளீனர் தான். இதோட வெயிட் வந்து 1.3 lbs, அதாவது 600 grams தான் இந்த ப்ராடக்டோட வெயிட். காம்பேக்டாக ஸ்லீக் டிசைனாக இருக்குது. சக்ஷன் பவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இது ஓசோன் ஏர் பியூரிஃபிகேஷனும் இதில் இருக்குது. சவுதி கண்ட்ரியில் யாருக்குமே வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் கொலாபரேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இந்த கண்ட்ரி வந்து குவைட் டிஃபரெண்ட். அண்ட் ஹோம் பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் இங்கே பண்ணக்கூடாது. பேக்கிங் பண்ணுறதோ இல்லை ஏதாவது செல் பண்ணுறதோ எதுவுமே பண்ண முடியாது. இங்கே ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி மார்க்கெட்டில் ப்ராப்பராக வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணணும். ஸோ இங்கே அவங்க ப்ரொமோஷன்லாம் வந்து வேஸ்ட்டாக வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை யூடியூபர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அனுப்ப மாட்டாங்க. அவங்க அப்படியே அங்கே ப்ராடக்ட்டை வந்து ஹைப்பர் மார்க்கெட்ஸில் இருக்கும் இல்லை ஸ்டோர்ஸில் இருக்கும். டேரெக்டாக எல்லாரும் போய் விசிட் பண்ணி வாங்கிக்கிறது தான். இங்கே ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் அந்தளவுக்கு பெருசாக கிடையாது. ஸோ டேரெக்ட்லி எல்லாமே நான் ஸ்டோரில் தான் போய் வாங்குவேன். இப்போ வரைக்கும் நான் எந்த ப்ராடக்ட் ஷேர் பண்ணாலும் நான் ஸ்டோரில் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி வாங்குறதையும் ஷேர் பண்ணியிருப்பேன். அதோட ப்ரைஸையும் வந்து நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லை ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் பில்லையுமே வந்து நான் ஷேர் பண்ணுவேன். பிகாஸ் நான் ஜென்யூனாக எந்த ப்ராடக்ட் நான் எனக்கு ஓனாக வாங்கினாலுமே அது எப்படி இருக்குது, ரியல்லி அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றதெல்லாம் நான் ஸ்டடி பண்ணுவேன். இதை வாங்கி 1.5 years ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இதை ஓகே நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். சாண்ட்ஸ்டார்ம் வந்து இங்கே ஜாஸ்தி அடிக்கடி வரும். வீடுமே க்ளோஸ்டாக இருந்தாலுமே எப்போதுமே க்ளோஸ்டாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து சாண்ட்ஸ்டார்ம் வீட்டுக்குள்ளே வந்து அங்கங்கே அக்யூமுலேட் ஆகும். ஸோ இதோட கஸ்டமர் கேர்ஸ் நம்பர்ஸ்லாம் வந்து US, UAE, சவுதி அரேபியா, குவைத்தோடதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 4 countries கஸ்டமர் கேர் இதுவும் இருக்குது. இந்த மாடல் நம்பர் வந்து T2520. இது மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லிடுறேன். சார்ஜ் பண்ணுறது வந்து 2.5 hours to 3.5 hours வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அது யூஸ் 10 minutes தான் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் சார்ஜ் போயிடுது. அவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணி ஒரு 10 minutes மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது அப்படின்றது எனக்கு பிக் அப்செட்டாக தான் இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது. இதுக்கு டிஃபால்ட்டாக USB சார்ஜிங் கேபிள் இருக்குது. 2-in-1 டிவைஸ் டூல் கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்க பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரஷ் வந்து வெளியில் பாப் ஆகும். ஸோ அந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாசல் மாதிரி வந்து இந்த ஷார்ப்பாக சோஃபா எட்ஜஸ்லாம் வச்சு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கலர் வந்து ப்ளூ கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ப்ராடக்ட் வைஸ் வந்து லுக்கெல்லாம் ரொம்ப ஸ்லீக்காக அழகாக இருக்குது. பட் யூஸ் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு யூசேஜுக்கு நல்லா இருக்குது அப்படின்றது நான் சொல்ல மாட்டேன். இந்த ஹேண்ட்ஹெல்ட் வேக்யூம் கிளீனரை ஒரு 10 minutes 15 minutesக்கு யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ப்ராடக்டை வாங்கலாம். எனக்கு இவ்வளோ நேரம் ஷார்ட்டாக தான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கியிருந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா இது 250 ரியால், அதாவது $67 பே பண்ணி அதுக்குரிய ஒர்த்தாக இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. இது ஒயர்லெஸ் வேக்யூம் கிளீனர் தான். பிகாஸ் இது ஹேண்ட்ஹெல்ட் வேக்யூம் கிளீனர். அண்ட் இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு லிட்டும் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிட்டை வந்து நம்ம அந்த நாசல் வச்சு யூஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா அந்த ப்ராடக்ட்குள்ளே வந்து டஸ்ட்டு போகாமல் இருக்கும். மாதிரி இந்த ப்ராடக்ட்டில் வந்து இன்பில்ட் ஓசோன் ஏர் பியூரிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ இந்த லிட்டு தான் நான் சொன்னேன். இந்த ப்ராடக்ட்டில் அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். இந்த நாசல் கேப்பை ஃபிட் பண்ணோம் அப்படின்னா பிக்கர் ஏரியா வந்து கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக் சைட் ஆஃப் த ப்ராடக்ட்டில் வந்து USB சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும். ஆன் ஆஃப் பவர் பட்டன் வந்து இதில் இருக்கும். டைசன் ஒன்ஸ் வாங்கியாச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். வேறு எந்த வேக்யூம் கிளீனரே நம்மளுக்கு வாங்க தோணாது. பட் அது நான் இந்தியாவில் வச்சுட்டு வந்ததுனால இது இங்கே வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் நான் கைவால் ரோபோட் வேக்யூம் கிளீனர் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்க்கு ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கையும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வேக்யூம் கிளீனருக்குரிய ஃபில்டர் இது தான். இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து நாசல் மாதிரி இருக்கும். அதை நம்ம ட்விஸ்ட் பண்ணோன்னா ஓப்பன் ஆயிரும். ரொம்ப குட்டியான ஒரு ஃபில்டர் தான். இந்த டஸ்ட்டு வந்து கலெக்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வாஷ் பண்ணியும் திருப்பி ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டஸ்ட் வந்து ஷார்ட் டைம்லேயே எவ்வளோ நிறையா கலெக்ட் ஆகுது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போதுமே எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நிறையா அனலைஸ் பண்ணிட்டு தான் வாங்குவேன். ஸோ 98% எனக்கு வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணும். நான் வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் ஒரு 2% வந்து ஃப்ளாப் ஆகும். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அனலைஸ் பண்ணாமல் வாங்கின ஒரு ப்ராடக்ட். அது தகுந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு பிடிக்காம தான் போயிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் 2-in-1 டிவைஸ்
க்ரிவைஸ் டூல் அட்டாச் பண்ணுறது அந்த பிக் நோசலில் அப்படியே அட்டாச் பண்ணணும். வேண்டாம் அப்படின்ட்டுனா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி வந்து அதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரிவைஸ் டூலில் வந்து சென்டரில் ஒரு பட்டன் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரஷ் வந்து வெளியில் இந்த மாதிரி பாப் ஆகும். ஸோ ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போதும் வந்து சில ஹேர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாசல் வந்து விண்டோ இது கேப்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். சோஃபா கேப் எங்கெல்லாம் மைன்யூட்டான கேப் இருக்கோ அங்கே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த தின்னர் ப்ரஷ் 2-in-1 க்ரிவைஸ் டூலை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த யூஎஸ்பி போர்ட்டில் வந்து யூஎஸ்பி கேபிளை வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். பவர் பேங்க், மொபைல் சார்ஜர் எதுலனாலுமே வந்து நம்ம டைரெக்ட்லி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் டைரெக்டாக யூஎஸ்பி போர்ட் இருக்கிற இடத்துல வந்து சார்ஜ் பண்ணிட்டேன். இதை ஆன் பண்ணும்போது அதோட சவுண்ட் வந்து அந்தளவுக்குலாம் நாய்ஸியாக இல்லை, மைல்டாக தான் இருந்தது. அந்த சவுண்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு நாய்ஸ் வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ணாமல் வெறும் அந்த தின் நாசில் வச்சு வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ தட் எட்ஜஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு அது டஸ்ட் எடுக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப லைட் வெயிட் அப்படின்றதுனால மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு குட்டி போர்ஷன் மட்டும்தான் அந்த சோஃபாவில் வந்து க்ளீன் பண்ணேன். அதுக்கே வந்து எந்த அளவுக்கு டஸ்ட் வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு 5 minutes to 10 minutesக்குள்ளேயே இந்த அளவுக்கு அது டஸ்ட் வந்து எடுத்திருக்கு. வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அன்யூஸ்டு டூத் ப்ரஷ் வச்சு அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் வந்து அதை ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.